செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவில்பட்டியில் கடனை வசூலிக்க கட்ட பஞ்சாயத்து நடைபெறுவதாக எழுந்த புகாரையொட்டி எஸ்ஐ இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக எஸ்ஐ இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவில்பட்டியில் கடனை வசூலிக்க கட்ட பஞ்சாயத்து நடைபெறுவதாக எழுந்த புகாரை அடுத்து எஸ்ஐ இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் முத்துராமன் வழங்கிட கேட்கலாம். முத்துராமன் வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டு பகுதியில் தொடர்ந்து காவல்துறையினர் உதவியுடன் கடனை வசூலிக்க பஞ்சாயத்து செய்த கும்பலின் ஆதிக்கம் அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருந்தனர். இது சம்பந்தமாக நம்ம நியூஸ் தொலைக்காட்சி செய்தி வந்த நிலையில் மாவட்ட கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் அவர்கள் கோயில்பட்டி துணை ஆய்வாளர் ஹரிகண்ணனை ஏஆருக்கு இடமாற்றம் செய்துள்ளார். கோயில்பட்டி ஐயனரை சேர்ந்த ஆர்வப்பாண்டி இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பாரதி நகரை சேர்ந்த முருகன் என்பவரிடம் 1,20,000 ரூபாய் பணம் வாங்கியுள்ளார். இதில் 1,05,000 அசல் மற்றும் 30,000 ஆர்வப்பாண்டியிடம் முருகன் கொடுத்ததாக தெரிகிறது. இதற்கிடையே மேலும் 64,000 ரூபாய் பணம் கேட்டு முருகன் ஆர்வப்பாண்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதை குறித்து ஆர்வப்பாண்டி மேற்காவலுக்கு புகார் அளித்தும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மேலும் அவருடைய புகார் மனுவை தொடர்ந்து விட்டதாக தெரிவித்த காவல்துறையினர் முருகனிடம் மனுவை பெற்றுத் தரும்படி காவல்துறையிடம் வற்புறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஆர்வப்பாண்டி முருகன் மற்றும் அவருடன் மற்ற வந்தவர்கள் அவரை தாக்கியவர்களாகவும் அவர் அரசு மருத்துவமனை அனுமதி பெற்றுள்ளதாகவும் தொடர்ந்து சரியாக இந்த வழக்கை செய்யாத நிலையில் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் பாலாஜி சரவணன் கோயில்பட்டி மேற்கு காவல் நிலைய துணை ஆய்வாளர் ஹரிகரனை ஏஆருக்கு இடமாற்றம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.